பார்லிமெண்ட்ல நீங்க ஆஹா ஓஹோன்னு சண்டை போட்டுக்கிறா இல்லையா, அந்த கேன்டீனுடைய வீடியோ எடுத்து பார்த்தேன்னா எல்லாரும் கை தட்டி வாய்க்கட்டி கட்டி பிடிச்சிண்டு சிரிச்சுண்டு பேசுறா. ஏன் சார் அங்க அப்படி சண்டை போட்டேன்னா அப்படிதான். ஆனா இது அடியனுடைய ஒரு பொதுவான விஷயம் சார். இது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே ஒத்தரை நம்பி இருக்கக்கூடாது. சரி, இப்ப அவர் காலத்துக்கு அப்புறம் இப்ப ஒருவேளை அவர் காலம் முடியாது, ஏதோ ஒரு காலத்தை முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளை யார் வரப்போறா? மோதியை நம்பி இருக்கு. நான் முதல் தடவை வாஜ்பாய் நம்பி வரும்போது மோடி எங்க இருந்தார்? இப்போ கொள்கையின் அடிப்படையில உங்க பாலிசிஸ் நீங்க வைக்கிற இதுலதான் மக்கள் வந்து ஓட் பண்ணணுமே ஒழிய, இன்னார எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் ஓட் பண்ணுவேன்னா, அவருடைய மந்திரியை பத்தி அவரே விமர்சிக்கிறாரா? முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒத்துக்கிறேன், அதுல வந்து அவர்களுடைய துணைவியார். நான் சொல்லுவேன், நான் மோடிக்கு ஓட் பண்ண போறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல எல்லாம் பிரச்சாரம் பண்றது இல்லை. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து சனாதன தர்மம், சாஸ்திரம், தர்மம் எல்லாம் பேசுறாங்க. இதையெல்லாம் இதுக்கு நேர ஆப்போசிட்டா உள்ள திமுகவுடைய வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்க போறாரு நம்ம தேஜஸ்வி சூர்யா. என்ன பண்ணார்? தேஜஸ்வி சூர்யா எம்பி, பெங்களூர் சவுத் எம்பி வந்து ராசாவுடைய வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்க போறாரு. சரி, கொள்கை அது வேற இது வேறன்னு அப்படி விட்டுற முடியுமா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த இடத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது யார் சொல்லணும்? நீங்க சொல்லணுமா, நான் சொல்லணுமா? யாரும் சொல்ல முடியாது. அவருடைய தனி மனித டிசிஷன் அது. அதுல நான் என்னத்தை விமர்சனம் பண்றது? இது வந்து அவங்க கொள்கை முரண்பாடு இல்லையா? அப்படின்னா ஒருத்தருக்கு பார்லிமெண்ட்ல ஹாய் கூட சொல்லிக்கூடாது. கொள்கை முரண்பாடு தானே. ஒருத்தருக்கு ஹாயே சொல்லிக்கூடாது. இப்போ பார்லிமெண்ட்ல நீங்க ஆஹா ஓஹோன்னு சண்டை போட்டுக்கிறா இல்லையா, அந்த கேன்டீனுடைய வீடியோ எடுத்து பார்த்தேன்னா எல்லாரும் கை தட்டி வாய்க்கட்டி கட்டி பிடிச்சிண்டு சிரிச்சுண்டு பேசுறா. ஏன் சார் அங்க அப்படி சண்டை போட்டேன்னா அப்படிதான். இப்போ திமுக அஇஅதிமுக மெம்பர்ஸ் ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்லையா? ரெண்டு பேருக்கும் கொள்கை முரண்பாடு தானே. திராவிட கொள்கை தான். அங்க இருந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இறை நம்பிக்கை. எம்ஜிஆர் அவர்கள் வால் பண்ணி கொடுத்தார், ஜெயலலிதா அவர்கள் கேட்கவே வேண்டாம். இப்படி இருந்திருக்கா? கொள்கை முரண்பாடு தான். இதுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இங்க பினான்சியல் மிஸ்அப்ராப்ரியேஷன் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தார். இப்போ வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கா? எல்லாரும் அப்படியே அடிச்சு பிடிச்சு நான் சண்டை போடுறா. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய டிபேட் சோசியல் மீடியால ஓடிட்டு இருக்கு. அண்ணாமலையை பதவியிலிருந்து எடுக்க போகிறார்கள், எடுக்க மாட்டார்கள். ஏன்னா அண்ணாமலையை எடுத்துட்டா, பதவியிலிருந்து எடுத்து விட்டால் தமிழ்நாடு பிஜேபி கலகலத்து போய்விடும். ஏன்னா அண்ணாமலை தான் பிஜேபிக்கு ஒரு உருவம் கொடுத்தார். இந்த திராவிட ஆட்சியில், இந்த திராவிடர்கள் இயக்கத்தில் வந்து அவர் வந்து தனித்து நின்று ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தார். அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தார். இன்னைக்கு வந்து அண்ணாமலை எடுத்துட்டா, எலெக்ஷனுக்காக 26 எலெக்ஷனுக்காக அவரை தூக்கிட்டு வேற ஒருத்தர் போட்டால், மறுபடியும் பிஜேபி வந்து காங்கிரஸ் மாதிரி ஒரு திராவிட கட்சிகளோட சங்கமமாகி அப்படியே போயிடும். எடுக்கக்கூடாது அண்ணாமலையை அப்படின்னு ஒரு டிபேட்டு. இல்லை, அண்ணாமலை இருந்தால் எடப்பாடியும் அவரும் வந்து ஜில்லாக முடியாது, சரியாக வராது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டும் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முறை அடியேன் நடத்திய ஒரு நாட்டிய ப்ரொடக்ஷன், அக்ரே பஷ்யாமின்னு பேர், அதற்கு ஒரு ஷோக்கு தலைமை தாங்க வந்திருக்கார். அதே மாதிரி ஒரு முறை மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியவரியர் பாலிமாரு மட்டத்தை சேர்ந்தவர், அந்த மட்டத்தின் ஆச்சாரியனுடைய சாதுர்மாசிய சங்கல்பத்துல அடியேன் வந்து ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனரா போகும்போது அண்ணாமலை அவர்களும் வந்திருந்தார். அடியேன் பழகினவரை, பார்த்தவரை, பேசியவரை, நல்லா படிச்சவர், நல்லா பேசுவார், அண்ட் ஒரு கரிஸ்மா இருக்கு, ஜெனரல் ஈர்ப்பு சக்தி இருக்கு, அண்ட் அடியேன் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ற வரைக்கும் ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய ஃபேஸ் லிஃப்ட். ஒரு தமிழக மக்கள்ல பொதுவா கிராமப்புறங்களை கூட ஓரளவுக்கு பிஜேபிய ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிற அளவுக்கு அவர் வேலை பண்ணியிருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது அடியனுடைய ஒரு பொதுவான விஷயம் சார். இது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே ஒத்தரை நம்பி இருக்கக்கூடாது. இந்த நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர பிரசிடென்ட், நிரந்தர அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அப்படி தப்பது. ஒரு டெமோக்ரஸினா என்னன்னா, whoever is right has to come, whoever is elected has to win. அவ்வளோதான்.
சிம்பிள். இதுல வந்து இது ஒரு குடும்பம், ஒரு பர்டிகுலர் அப்பா, ஒரு பர்டிகுலர் பொண்ணு, ஒரு பர்டிகுலர் பிள்ளை, ஒரு பர்டிகுலர் தாத்தா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ பிஜேபியில அவர்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் அவர்கள் வந்து பிரசிடென்ட்டை மாத்தலாம், ரீஎலெக்ட் பண்ணலாம், அதே பிரசிடென்ட்டை ரீடைன் பண்ணலாம். இதெல்லாம் அவர்களுடைய ஒரு கொள்கை. இது வந்து how can I interfere or how can I say? இங்க ஒன்று நான் கேட்கலாமா? நீங்க சொல்றீங்க ஒரு தனி மனிதனை நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிஜேபி பிரசிடெண்டா வரிசையா மாத்திட்டே இருக்காங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய முகத்தை வச்சு தானே அவங்க பிஜேபியை கட்டமைக்கப்பட்டிருக்கு. மோடியை மாத்திர முடியுமா? சரி, நான் வந்து மறுபடியும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே நான் ஒரு விஷயம் கேட்குறேன். சரி, இப்போ அவர் காலத்துக்கு அப்புறம் இப்போ ஒருவேளை அவர் காலம் முடியறது, ஏதோ ஒரு காலத்தை முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளை யார் வரப்போறா? அவர் பிள்ளை இல்லாதுன்னு அவரே கண்டினியூ பண்ணிட்டு இருக்குமா? கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியுமானா சார், நம்ம ரெண்டு விஷயத்த குழப்பிக்கிறோம். ஒரு பொசிஷன்ல எலெக்ட் ஆகி வருது, ரீஎலெக்ட் ஆகி வருது, ரீஎலெக்ட் ஆகி வருதுங்கிறது மக்கள் சொல்ல வேண்டிய. நீங்க தானே சார் சொல்றீங்க தனி மனிதனை விட சித்தாந்தம் முக்கியம்னு சொல்றீங்கல்ல? கரெக்ட், சித்தாந்தத்தை தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. சி, நம்ம குழப்பிக்கிறோம். ஒரு எலெக்ட் ஆகி ரீஎலெக்ட் ஆகி வருது, மக்கள் தேர்ந்தெடுக்கிறது. மோடியை சுத்தி தானே சித்தாந்தமே அமைக்கப்படுது நான் சொல்றேன். இப்போ மோடியை நம்பி இருக்குன்னா, முதல் தடவை வாஜ்பாய் நம்பி வரும்போது மோடி எங்க இருந்தார்? இப்போ அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் தேவைப்பட்டார். அத இப்போ இந்த காலகட்டத்தில் மோடி தேவைப்படுறாரு. அடுத்த காலகட்டத்தில் யார் தேவைப்படுவாளோ தெரியாது. சி, பொதுவாகவே ஒரு பார்ட்டிங்கிறது பார்ட்டி போஸ்ட்ல ஒத்தரை நம்பி இருக்கக்கூடாது. அது ஒண்ணும். ஆனா இப்ப நம்ம இது எல்லாமே நீங்க அசியூம் பண்றது வந்து அண்ணாமலையே மாத்தி விட்டாருன்னு நினைச்சு மாத்திட்டாரா? இல்லம்மா, இதுவரையிலும் மாத்தல. இப்ப எல்லாம் நம்ம வந்து ரூமன்ஸை பேஸ் பண்ணி நான் என்னத்தை பதில் சொல்றது? அப்படி மாத்தினாலுமே எனக்கு என்ன சார் போச்சு? இல்ல, உங்களுடைய கருத்து என்னன்னா கருத்து என்னன்னா, பெங்களூரில் வாழும் தமிழர்கள் நான் கேட்கிறேன். See, the thing is, நான் சொன்னேன், as an individual he is a very good speaker, very well qualified, நல்ல ஒரு articulate speaker, seems like a very strong leader, people like him, simple. இப்போ ஒரு பார்ட்டிக்குள்ள அவ வந்து தேர்ந்தெடுக்கிறாளா, ரீஎலெக்ட் பண்றாளா, இவரா விலகிறாரா, இதெல்லாம் வந்து ஐ ஹாவ் நத்திங் டு ஆன்சர். நீங்க திமுகல கேட்டாலும் எனக்கு பதில் இருக்காது இதுக்கெல்லாம். என்னோட விஷயம் எது பொதுமக்களுடைய நலனுக்கு தேவையோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கட்சி விவகாரம்லாம் அவரவர்கள் பண்ணிக்கிறது. இப்ப திமுகல வந்து ஏன் இவரை பிரசிடென்ட் ஆக்கினார், ஏன் அவரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கினார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல, நம்ம ஊரை பொறுத்தவரை சொல்றேன். நம்ம ஊரை பொறுத்தவரை வந்து ஒரு கட்சி கொள்கை அப்படிங்கிறத விட அது டெல்லியிலேருந்து இங்க தமிழ்நாடு வரை பாத்தீங்கன்னா தனிமனித வழிபாடு, ஹீரோ வர்ஷிப் தான். அவனை வச்சுதான் வந்து ஒரு அது தப்பு. ஆனா அது மாறாது. அப்படிதான் நடக்குது. ஒரு தனி மனிதன் வச்சுதானே இங்க எம்ஜிஆர் தனி மனிதனை வச்சுதான் ஏடிஎம்கே வளர்ந்தது. அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். என்டிஆர் வச்சுதான் அந்த கட்சி வளர்ந்தது. அந்த மாதிரி இப்ப ஒவ்வொரு தனி மனிதன் நம்பி தானே இங்க ஒரு இந்தியாவில நம்ம பொதுவா சொல்றதுக்கு பதிலா முக்கியமா தமிழ்நாடுல ஓரளவுக்கு ஆந்திரால இல்ல நேஷனல் லெவல்லயும் வந்து ஒரு பல இடங்கள் அப்படி நடந்துதான் இருக்கு. எப்படி சார் சொல்லுங்க? தமிழ்நாட்டுல தான் ஆக்டரா இருந்தால் ஒரு நல்ல ஒரு வர்ஷிப்பபிள் ஸ்டேட்டஸ் கிடைச்சிடுறது. அவர்கள் எல்லாமே இங்க எவ்வளவு ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்கா? எவ்வளவு கணக்கு ஏதாவது இருக்கா? நீங்க பீகார்ல சொல்லுங்களே, நார்த் ஈஸ்ட்ல சொல்லுங்களே, பஞ்சாப்ல சொல்லுங்களே, குஜராத்ல சொல்லுங்களே, மகாராஷ்டிரால சொல்லுங்களே, ஏன் கர்நாடகால சொல்லுங்களே. 2 ஸ்டேட், மெயினா தமிழ்நாடு, அடுத்தது ஆந்திரா, அவ்வளவுதான். பாக்கி எங்கேயுமே இந்த டெய்டிஃபிகேஷன் அப்புறம் அப்படியே ஒரு 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 ஆக்டர்னா வந்துட முடியுங்கிறது இல்லை. அவர்களுக்கு அந்த திறமை இருக்க வேண்டும். யார் திறமையோடு இருக்காளோ வந்துடலாம். அந்த அவளை தெய்வமா கொண்டாடுறதெல்லாம் இங்கதான். விஜயோட அரசியலை நீங்க கவனிக்கிறீங்களா? ரொம்ப எனக்கு தெரியாது. ஐ நோ ஹி ஸ்டார்டட் அ பார்ட்டி. இல்ல, அவருக்கு ஒரு மிகப்பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கு. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிற கொஸ்டின் தான் நிறைய பேசப்படுது. உங்க கண்ணில் படுது அதெல்லாம்? அதான் அடியனுடைய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, பாப்புலாரிட்டி நீட் நாட் டிரான்ஸ்லேட் இன்டு votes. அது எல்லாருக்கும் ஒத்து வராது. சில பேருக்கு பாப்புலாரிட்டி அப்படியே ஓட்டாவும் மாறும். நான் தான் சொல்றேன் பாப்புலாரிட்டி நீட் நாட். பாப்புலாரிட்டி மாறவும் ஓட்ஸாவும் மாறலாம். என்டி ராமராவ்ல அந்த காலத்துல ஆரம்பிச்ச உடனே வந்துட்டார். ஆனா அது தப்புங்கிற ஒரு கொள்கைங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியம். அந்த கொள்கையின் அடிப்படையில தான் உங்க பாலிசிஸ் இருக்கணும். அந்த கொள்கையின் அடிப்படையில உங்க பாலிசிஸ் நீங்க வைக்கிற இதுலதான் மக்கள் ஓட் பண்ணணுமே ஒழிய, இன்னார எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் ஓட் பண்ணுவேன்னா இது எப்படி அந்த நாடு உருப்படும்? சினிமா தியேட்டருக்குள்ள சிஎம் தேர்ந்தெடுக்காதங்கிறீங்க. அதாவது ஒரு ஆக்டரா இருக்கக்கூடியவர் பாலிடிக்ஸ்குள்ள வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எனிபடி கேன் கம்.
கார்பெண்டரும் சிஎம் ஆகலாம், ஒரு சாய்வாலா சிஎம் ஆகலாம், ஒரு ஆக்டர் சிஎம் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம். பட் அடியனுடைய அபிப்பிராயத்துல அவர்கள் அந்த கொள்கைக்காக ரொம்ப வருஷம் உழைச்சிருக்கணும். உழைச்சிருந்தால்தான் they would have traced that path. அந்த ஐடியாலஜியில ஊறி இருக்கணும். அது ஏதோ ஒரு ஐடியாலஜி, அது ஹிந்துத்வாவா இருக்கட்டும், வேற என்ன காங்கிரஸா இருக்கட்டும், டிரிவிடியனா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஐடியாலஜி அதுல ஊறி இருக்கணும். அப்போதுதான் அவர்களுடைய பாலிசி ஃப்ரேமிங்லாம் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். பாப்புலாரிட்டியிலேருந்தே டபக்குன்னு வந்துட்டா யூ வுடன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். எதுக்குமே இப்போ ஒரு உபன்யாசகர் கூட சிஎம் ஆகலாம்னா ஆகலாம். எனக்கு அது எந்த பார்ட்டியோடைய வேலையும் பார்க்கறதுக்கு டைம் இல்லையே. ஏன் பார்த்தா நம்ம உழைச்சு ஒரு 15 வருஷம் உழைச்சு வரணும், அதுக்கெல்லாம் இல்லையே. நம்மளால கருத்து தான் சொல்ல முடியும். நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகா இருக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கு. எந்த பாலிட்டிஷியனாவது வந்துடுறீங்க அந்த பக்கம் ஒரு தொகுதி தரேன்? என்னெல்லாம் எடுத்துன்னா 10 ஓட்டு கூட வராது. ஏன் நீங்க தான் உங்க பேச்சு அப்படி இல்லை. அதான் நான் சொல்றேன், பாப்புலாரிட்டி நீட் நாட் டிரான்ஸ்லேட் இன்டு ஓட்ஸ். நான் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ விஜய்க்கு வராது, விஜயகாந்துக்கு வரல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் வந்தவா தான். பட் இந்த இடத்துல நம்மளை எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்றா? நீ ராமாயணம் சொல்ற, நீ சொல்ற ராமாயணம் கேட்டா அப்படியே எனக்கு ராமர் சரி, இவர் அந்த நெருப்படி வாழ்வார், இவரை நம்பி ஓட்டு போலாம்னு நினைச்சா அதெல்லாம் தப்புங்கிற. அதெல்லாம் பண்ணவே கூடாது. எப்படி ராமாயணம் சொல்றாருங்கிறதுக்காக இவர் நல்ல சிஎம்மா இருப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? So this is not the way we electங்கிற. Popularity need not translate into votes and that doesn't have to mean you have to stand for a post. நான் இப்போ ஒரு தனி மனிதனா என்னுடைய கருத்தை சொல்றேன், அது வேற. போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம நாட் ரைட். சமீபத்தில் ராஜா ஒரு கூட்டத்தில், திமுகவுடைய எம்பி ராஜா வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பாஷையில் சொன்னால், சங்கிகளும் நமக்கும் வித்தியாசம் தெரிவித்து, அதாவது திமுக வித்தியாசம் தெரிவித்து எல்லாருமே வந்து குங்குமம் கையில் கயிறு கட்டிக்கிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. குறைஞ்சபட்சம் நீ கரவேஷ்டியை கட்டும்போதாவது இந்த அடையாளங்களை அழித்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கும் அதிமுக அப்போ தான் வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறாரு. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்வீட்டோட பண்ணியிருந்தீங்க, இதை ஒரு கண்டிச்சு ட்வீட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாத்திகம் அழிவு பாதையில் போதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய சொந்த ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார், அதுக்கு ஃபுல் உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் அவர் வந்து இதை வந்து ஒரு உபதேசமாக சொல்லியிருக்கார். அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்டியை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து பொட்டெல்லாம் வச்சுக்கிறீர்கள், அதனால பார்ட்டி விஷயமா வரும்போது மட்டும் மத அடையாளங்களை எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதா நான் பார்த்தேன். அது முதல்ல அவர் பார்ட்டியில இருக்கக்கூடிய பல மந்திரிகளே குங்குமம் வச்சுக்கிறாளே, அப்ப அவளுக்குலாம் என்ன சொல்வார்? அவளுக்கு உபதேசம் பண்றாரா? ஏன்னா எப்படி இருந்தாலும் அடியனுக்கு தெரிஞ்சு நான் இந்த பார்ட்டியை சார்ந்தவன் நல்லன், சரி, அதனால நான் ஏதோ திருமண் இட்டுக்கிறேன், விபூதி இட்டுக்கிறேன், இப்ப எனக்கு அது பொருந்தாது. பார்ட்டியை சார்ந்தவர்களை பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருடைய மந்திரியை பத்தி அவரே விமர்சிக்கிறாரா? முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒத்துக்கிறேன், அதுல வந்து அவர்களுடைய துணைவியார் மனைவியார்கள் யாரா இருந்தாலுமே அவ பார்ட்டியோட ஒரு எம்பியா இருக்கணுங்கிறது இல்லை. பட் தே மே பி எ மெம்பர் ஆஃப் த பார்ட்டி. அவர்கள் எத்தனையோ பேர் திருமாங்கல்ய சரடு வச்சுருக்கா, பொட்டு வச்சுருக்கா, பூ வச்சுருக்கா, கோவிலுக்கு போறா, கும்பாபிஷேகத்துக்கு போறா, இதெல்லாம் என்ன சொல்வார்? ஒண்ணும். ரெண்டாவது, மத அடையாளங்கள்னு சொல்றாரு இல்லையா? இப்போ நிறைய பெண்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் பர்தா போட்டுன்னு வரா. பர்தாங்கிறது அது மத அடையாளமா இல்லாட்டா அது எப்படி? இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து கிராஸ் போட்டுன்னு அவர்கள் பார்ட்டியில இருக்கலாம், அதுவும் ஒரு மத அடையாளம் தானே. மேல ஸ்கல் கேப் போட்டுக்கிறா இல்லையா முஸ்லிம்ஸ், அதுக்கு என்ன சொல்வார்? இப்போ சோ அதனால இதே இஃப்தார் பார்ட்டிக்கு போகும்போது இப்போ வந்து அவர் மதத்தோட சம்பந்தப்படுத்த கூடாதுன்னா, திமுக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இஃப்தார் பார்ட்டி, கலந்து கொள்ளக்கூடிய இஃப்தார் பார்ட்டி, திமுக மத அடையாளம் அற்றதுன்னு சொன்னா எந்த மத அடையாளங்களுக்குமே போகக்கூடாது. எதுக்கு இஃப்தார் பார்ட்டிக்கு போறா? நான் அவருடைய கருத்து சுதந்திரத்தை நான் விமர்சிக்கவில்லை. மை ஒன்லி பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். மத அடையாளங்கள் ஹிந்து மதத்துக்கு மட்டும்தான் இருக்கா? ஏனைய மதங்களுக்கும் இருக்கா? இந்த உபதேசம் ஹிந்து மக்களுக்கு மட்டும் தானா? அதுவும் நீங்க பார்ட்டின்னு சொல்றீங்களே, அப்படின்னா உங்க பார்ட்டி மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ்க்கு அப்ளை ஆகுமா? ஏன்னா பார்ட்டியை சாராதவர்கள் நாங்க திருமணிட்டுக்கலாம், விபூதி தரிக்கலாம். ஆனா இப்போ உங்க பார்ட்டியில இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸே பொட்டு வச்சுக்கிறாளே, அதுக்கு என்ன சொல்வேன்? ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாஃப் ப்ரிப்பேர்டா இருக்கு அவரோட ஸ்பீச். என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன், பக்திங்கிறது இந்த அடையாளங்கள் மட்டும்தானா? குங்குமத்தில் தான் கொள்கை இருக்கு. அதை தாண்டி பக்திங்கிறது ஒரு நேர்மையான வழி, அற வழியில ஒரு வாழ்க்கை சம்பாதிப்பு இல்லையா? அறம் தர்மம் இதெல்லாம் பொதுவாகவே நான் இந்த பார்ட்டிக்குன்னு இல்லை, நான் இப்போ பொதுவாகவே சொல்றது, அரசியலுக்கு எங்க சார் இருக்கு? ஸோ அறம் செய்ய வேண்டும்னு நினைச்சா கட்சியோட நான் பெட்டர் அப்படின்னா
அந்த கட்சியோட நான் இன்னும் பரிசுத்தமா இருப்பேங்கிறது தான் அது சரியா அல்லது குங்குமம் நான் இட்டுக்க மாட்டேங்கிறது சரியா? ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை விட பெட்டர்னு சொல்லணும்னா அவளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து வழக்குகள் இந்த கரப்ஷன் கேசஸ்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்க கூடாது. பிரைமா ஃபேஸே அப்படி ப்ரூவ் ஆகலேனாலுமே, அக்யூஸ்டா இருந்தாலுமே அந்த அக்யூஸ்ட மினிஸ்டர்ஸா தக்க வச்சுக்கிறது அதை விட ஒரு பெரிய கஷ்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவள் பார்த்துக்கணுமே ஒழிய பொட்டு வச்சுக்கிறாளா வைக்கலையா, யார் வச்சுக்கணும் யார் வைக்கக்கூடாது, திஸ் ஷுட் நாட் பி தேர். தே ஷுட் நாட் பி கன்சர்ன்ட் அபவுட். இப்படி பேசுகிற இந்த திமுக அரசாங்கம் தான் பழனியில் வந்து முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க. அகில உலக முருகன் மாநாடுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த வேலையும் செய்கிறாங்களா இல்லையா? பண்ணிட்டு போட்டோம். இல்லை, இதையும் பேசுகிறாங்க அதையும் செய்கிறாங்களே. அவங்க ஆன்மீகத்தை ஒரேடியாக ஒதுக்கி விடவில்லைன்னு சொல்கிறேன். ஒரு நாஸ்திக பிரச்சாரம் ரொம்ப தலையோங்கி செய்கின்றார்களுங்கிறதுக்காக அவர்கள் எல்லோரும் நாத்திகர்கள்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது. ஏன்னா ஓவர்வெல்மிங் எவிடன்ஸ் இருக்கு. அந்த காலத்திலேருந்தே பல முன்னாள் முதலமைச்சர்கள், மந்திரிகள் எப்படி வந்து அந்த கொஞ்சம் இறை பக்தியோட இருந்திருக்காங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சான்றுகள்லாம் இருக்கு. அதனால நாஸ்திக பிரச்சாரம் பிரதானமா இருக்குங்கிறதுக்காக அவ அத்தனை பேரும் நாஸ்திகால்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது. எப்படின்னா ஒரு முருகன் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால உடனே அவர்களுக்கு எண்ணம் மனம் மாறிவிட்டதுன்னு நினைக்கப்படாது. ஒன்னும் ஓஹோ நம்ம வந்து அறநிலைத்துறை நம்ம கீழே வருது, அதனால நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, ஆஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஜென்ரலி அவர்களுக்கு தெரியும் ஓட்டு போடுறவா அத்தனை பேருமே நாஸ்திகாளுங்கிறது இல்லை. அதுல இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய துருஷ்கர்கள், முஸ்லிம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டின்ஸ் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம். அப்போ அந்த இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட் போடுறா பாருங்க, அந்த ஒரு சின்ன ஓட் பேங்குக்காக கூட நடத்தலாம். ஸோ இது வந்து எந்த எண்ணத்தோட அவ பண்ணியிருக்கான்னு நான் விமர்சிக்க முடியாது. அதனால அவ அறநிலைத்துறை அவர்கள் கீழே இருக்கு, அதனால நாம் ஏதேனும் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணியிருக்காளோ, இல்லாட்டா வந்து அந்த ஓட் பேங்குக்காக பண்ணியிருக்காளோ, இல்லாட்டா நிஜமாவே முருக பக்தி இருக்கோ அதுவும் எனக்கு தெரியாது. அதனால ஏதோ இப்ப நடத்தியிருக்கா, நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கான்ஃபரன்ஸ் பத்தி அடி எனக்கு தெரியாது. அப்படி நடத்தியிருக்கான்னு சொன்னா நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதிகள், ஆன்மீக சொற்பொழிவாளர் மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு. நீங்களெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ற பெயரில் நிறைய நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பெரிய கூட்டத்தை போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவுக்கு வர கூட்டம் உங்களுக்குலாம் வருது, நானே பார்க்குறேன். இப்படி ஆன்மீகத்தை ஒரு பக்கம் பேசும் உங்களை போன்றவர்கள்லாம் ஒரு பக்கம் அரசியல் சார்பாக வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அது வெளிப்படையாகவே சில விஷயங்கள்ல நீங்கள் சொல்கிறீங்க. சில நேரங்களில் கூட்டங்கள்லேயே ஜாடமடையாக சொல்கிறீங்க, உங்களுடைய ஆன்மீக கூட்டங்கள்லேயே. ஒரு காலத்தில் சேங்காலுபுரம் அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர் ஆகட்டும், பாலகிருஷ்ண சாஸ்திரி ஆகட்டும், கமலாமூர்த்தி ஆகட்டும், நம்ம வாரியார் சுவாமிகளாகட்டும், புலவர், இவர்கள்லாம் பேசுவாங்க, ஆன்மீகம்தான் பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஜாடமடையாக நாட்டு நடப்பை வந்து விளையாட்டாக சொல்லுவாங்க. இப்போது நீங்கள்லாம் வந்து வெளிப்படையாகவே உங்களுடைய சார்பு நிலையை நீங்கள் சொல்கிறீங்க. உதாரணமாக சுகி சிவம் அவர்கள் வந்து தன்னுடைய திமுக சார்பு நிலையை நிறைய இடத்துல சொல்றாரு, நிறைய இடத்துல தன்னுடைய பிராமண எதிர்ப்பையும் காட்டுகிறார். உங்களை போன்றவர்கள் நீங்கள் உங்களுடைய பிஜேபி சார்புத்தன்மையை காட்டுறீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம பிஜேபி இந்த இறை நம்பிக்கை விஷயங்களை பத்தி சரியா பேசினா தான் நமக்கு மேல ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் தான் நமக்கெல்லாம் நல்லா இருக்கும், நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த சார்பு நிலை ஏன் எடுக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு வாரியார் சுவாமிகள் மாதிரி, ஒரு அனந்தராம தீட்சிதர் மாதிரி உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க ஏன் செய்யக்கூடாது? ரெண்டு விஷயத்துல இதுக்கு அடியேனுக்கு பதில் தோன்றது சார். ஒண்ணு வந்து இப்போ அடியேன் பிஜேபி மெம்பர் கிடையாது. ஆனா சார்பு நிலை எடுக்கிறீங்களா இல்லையா? சார்பு நிலைங்கிறது என்ன நீங்க சொல்லுங்களேன். பிஜேபி யூஸ் பண்ற அந்த இந்துத்துவ கொள்கைகளை ஒரு பிடித்தமா பேசுறீங்க. அப்ப நீங்கெல்லாம் வந்து இன்டைரக்டா பிஜேபி ஆதரிக்கிறீங்க. சொல்ல போனால் பிஜேபியுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கிறது உங்களை போன்றவர்கள் இன்னும் அதிகமாக அந்த கருத்துக்களை வெளியே சொல்றீங்க. தன்மை அப்படிங்கிறது வார்த்தை தமிழ்ல உண்டு. சரி, ஒரு தாய்க்கு தாயின் தன்மை இருக்க வேண்டும், தந்தையின் தன்மை, தாய் தன்மை, வாத்சல்யம், இதெல்லாம் இருக்கு. ஒரு ஹிந்துவாக வாழக்கூடியவனுடைய தன்மைக்கு ஹிந்துத்வான் பேர். சரி, இது ஒண்ணு பிஜேபி காப்பிரைட் வச்சுக்கவும் கூடாது. ஒரு ஹிந்துவா நீங்க இருக்கீங்கன்னா ஹிந்துத்வத்தோடு வாழ்வதுன்னா ஹிந்து வாழ்க்கை வாழ்வதற்கு ஹிந்துத்வம்னு பேர். இப்ப ஹிந்துத்வத்தில் ஒரு பசுவை தெய்வமாக கொள்ள வேண்டும். நமக்கு பால் கொடுக்கக்கூடியவள் நம் பெற்ற தாயாக இருப்பினும் அந்த பால் வாழ்க்கை முழுக்க பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் பசுவினிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும், மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்மளால ஆன வரைக்கும் யதாசக்தி அந்த தாய் பசுவின் இறுதி காலம் வரைக்கும்
நம்மளால என்ன ஒரு ஒரு தாய் தந்தைக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்றோமோ அதை பண்ணணும். இதுங்கிறது ஒரு ஹிந்துவின் கொள்கை, ஹிந்துத்துவத்தின் கொள்கை. அது ஒருவேளை RSS அண்ட் BJP கொள்கையாகவும் இருந்திருந்தால் எனக்கு அது ஒரு பாதகமும் இல்லை. நான் இப்ப பசுவை காப்பாற்றணும்னு சொல்றது இஸ் நோ வே சப்போர்ட் ஆஃப் BJP. பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் விஷயம், அடியனை பொறுத்த வரைக்கும் கோவில்கள் ஹிந்துக்கள் கையில தான் இருக்கணும். அதாவது ஹிந்துக்கள் கைனா என்னன்னா, ஹிந்துக்கள் அதை பராமரிக்க வேண்டும். இது ஒரு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்கின்ற அவசியகத்தை இல்லை என்பது அடியனுடைய கருத்து. ஒருவேளை பிஜேபியின் கருத்து அதுவாக இருந்தால் உங்களுக்கு அது நான் ஆதரவு சொல்ற மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் மை பாயிண்ட். இதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேங்கிறது இல்லை சார். எஸ், நான் நிறைய இடங்கள்ல மறைமுகமாக சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்றேன். மறைமுகமா நான் இப்ப என்ன நேர்முகமாவே நான் சொல்றேனே, எனக்கு திரு மோடி அவர்களுடைய ஒரு ஜெனரல் கவர்னன்ஸ் மாடல் பிடிச்சிருக்கு. எல்லாம் பண்றது பிடிச்சிருக்கா, எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் பண்ணி விட்டாரா அப்படின்லாம் கேட்டா எனக்கு அது டேபிள் போட்டெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஜென்ரலி அவரோட கவர்னன்ஸ் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. இப்போ அவர் பிஜேபியை சார்ந்திருந்தால் அது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ யாராவது என்ன கேட்கறான்னு வச்சுக்கோ, இப்போ யாரோ என்கிட்ட குழப்பமா கேட்கறா, சுவாமி நாளைக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது, வாட் டு யூ ஃபீல், ஹூம் ஷுட் ஐ வோட் ஃபார், அவரா கேட்கிறேன். நான் சொல்லுவேன், நான் மோடிக்கு ஓட் பண்ண போறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல எல்லாம் பிரச்சாரம் பண்றது இல்லை. ஒன்னும். ரெண்டாவது, நீங்க சொல்றேன் இல்லையா, அனந்தராம தீட்சிதர், வாரியார் சுவாமிகள் இவாள்லாம் அரசியல் சார்ந்து பேசலேன்னு. ஒருவேளை அவர்கள் இருந்த காலத்துல யாரும் சனாதன தர்மம் காலரா எய்ட்ஸ்ன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ சொல்றான்னா அதுக்கு எதிர்ப்பு நிலை சொல்ல வேண்டிய அவசியகத்தை இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு ஹைட். ஒன்னும். ரெண்டாவது, எனக்குன்னு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. நான் புஸ்தகத்துல இருக்கிறதையே சொல்லணும்னா நான் அவகிட்ட புஸ்தகத்தையும் கொடுத்துட்டு போயிடலாமே. இப்போ ஒருத்தர் ராமாயணத்தை படிக்கணும்னு நினைக்கிறார், சுவாமி ராமாயணத்துல இருப்பதையே நான் சொல்லணும்னு வச்சுக்கோ, ராமாயண புஸ்தகமே படிச்சிருங்கன்னு சொல்லுவேன். மேடைன்னு ஏறினால், உபன்யாசம் என்று ஏறினால், இட் இஸ் அன் ஆர்ட். அப்படியே புஸ்தகத்துல ஒரே மாதிரி சொல்லி வர்றதுக்கு உபன்யாசம்னு பேர் கிடையாது. அதுல கொஞ்சம் தியாகராஜருடைய கீர்த்தனைகள் 2 வரணும். அது தெலுங்கு மொழியில இருக்கலாம், பல பேருக்கு தெலுங்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தியாகராஜர் பிடிக்கும், தியாகராஜருக்கு ராமரை பிடிக்கும், அதனால எனக்கு தியாகராஜரை பிடிக்கும். அதனால அவருடைய 2 தெலுங்கு வரி வரும். கர்நாடகத்திலேருந்து காவேரி திறந்து விட்டார்களா, திறந்து விட்டால் தான் நீங்கள் கனடாவில் இருக்கக்கூடிய கீர்த்தனை பாடணும்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பக்தி என்பதில் ஜியோகிராபிக்கல் பவுண்டரியே கிடையாது. அதனால அதை நான் கோட் பண்றேன். அப்படி இருக்கும்போது ஒரு 2 விஷயங்கள் அன்னன்னி லைஃப் ரிலேட்டபிளா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா மக்களும் அதை பேப்பர்ல படிக்கிறா, இப்பெல்லாம் டக்குன்னு போன்ல வந்துருது. நீங்க சொல்ற அனந்தராம தீட்சிதர் காலத்துல 1960ல எங்கேயோ ஒரு எல்லையில 2 ராணுவ வீரர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள்னு சொன்னா ஒரு வாரம் கழிச்சுதான் விஷயமே தெரியும். இப்ப எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் போதே நமக்கு லைவ் ரிலே ஆயிடுறது. அப்போ மக்களுக்கு என்ன நடக்கிறதுங்கிறது தெரியறது. அப்போ அதை நான் மறைமுகமா எந்த இடத்துல அது நான் பிளான் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். அது எதேச்சியா அந்த ஃப்ளோல வரும். அது பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் எடுத்துட்டா சோ பி இட். ஏன்னா அவர்கள் சனாதன தர்மத்தை ஆதரிச்சு பேசுறாங்க, நிறைய பேசுறாங்க பிஜேபி காரங்கள்லாம். சரி, நீங்களும் சனாதன தர்மத்தை எல்லா கூட்டங்களையும் சொல்றீங்க. ஆமா, அதாவது சனாதன தர்மத்தை அவர்கள் பேசுகிறார்கள்னா அவர்களுடைய ஒரு வேலையோ கைங்கரியமோ சனாதன தர்மத்தை பத்தி பேசணுங்கிறது இல்லை. அவர்களுக்கு பவர்ல இருக்கணும், அவர்களுடைய கொள்கை ஹிந்துத்துவாவா இருக்கலாம். அது 2 ஒரு மாதிரி ஒத்து போறதுங்கிறதுக்காக அவர்கள் பேசலாமே ஒழிய, ஒரு ராமாயணத்தை நம்பக்கூடிய, ஒரு மகாபாரதத்தை ஆதரிக்கக்கூடிய, வேதத்தை முழுமையாக நம்பக்கூடிய எந்த ஒரு ஹிந்துக்குமே இந்த கிரந்தங்கள்லாம் முக்கியம். இப்ப அடியேன் சனாதன தர்மத்துக்காக பேசுறேன்னா நான் இருப்பதே சனாதன தர்மத்தில் தானே. சோ நான் பேசிதான் ஆகணும். அவர் வாரியார் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம், அத்தனை பேர் உபன்யாசமும் நான் கேட்டிருக்கேன். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சார் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இப்போ தர்மத்தை எதிர்ப்பு ஒருத்தர் பேசிவிடுறார், நம்ம யாருமே பயந்துட்டு பதில் சொல்றது இல்லை, இல்லாட்டா வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறோம். அப்போ இளைய தலைமுறையினருக்கு என்ன ஆகும்னா, பாத்தியா ஒருவேளை இப்ப எப்போ இவா டிஃபெண்ட் பண்ணலையோ அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைன்னு ஆயிடும். இப்போ உங்க குழந்தைய பத்தி நான் கண்ணா அப்படின்னா திட்டின்டே வரேன், நீங்களும் பெருமாள் பார்த்துப்பார் பெருமாள் பார்த்துப்பாருன்னு விட்டுட்டேன்னா அப்ப நீங்க எதுக்கு அப்பா ஒரு வார்த்தை நீங்க எதிர்ப்பு சொல்ல வேண்டாமா? என் குழந்தைய பத்தி நீங்க தப்பு சொல்றீங்களே, சான்று என்ன? இன்னொரு குழந்தைய பத்தி தப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு உங்க கேள்வி இருக்க வேண்டாமா? ஸோ ஐ டோன்ட் ஃபீல் எனி ரிமோர்ஸ். திஸ் இஸ் மை டியூட்டி, திஸ் இஸ் மை தர்மா. ஆனா நீங்க நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த காலத்துல இது தேவையில்லை, இந்த காலத்துக்கு இது தேவை இருக்குங்கிறீங்க. அந்த காலத்துலயும் திராவிட கழகத்துடைய பிரச்சாரம் நிறைய தான் நடந்தது, உங்களுக்கு தெரியாது இல்லை. பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ணார். அந்த காலத்துலயும் பிரச்சாரம் நடந்தது, நடக்கலன்னு நான் சொல்லாதீங்க. அங்கேயும் அப்பயும் நடந்தது. அப்ப யாரும் உங்களை மாதிரி ரீட்டைலேட் பண்ணலங்கிறதா. சரி, இப்போ திரு பெரியார் அவர்கள் துணை முதலமைச்சரா
இல்லாட்ட அமைச்சரா? He was not a constitution. ஒரு தனி மனிதன். இப்ப தனி மனிதன் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் சிஎம் வந்தபோதே பேசியிருக்காரு. அப்பவும் சரி இப்பவும் சரி. அப்படி பேசியிருந்தாருன்னா நான் போய் பிறக்கல சார். அப்போ நான் இருந்திருந்தேன்னா கலைஞருக்கும் எதிர்ப்பு சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். இந்த மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு டிபேட் நிறைய போயிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இவர்கள் பதிலுக்கு ஏன் உங்களுடைய சென்ட்ரல் ஸ்கூல்ல ஹிந்தியை நிறுத்தி பார்க்க வேண்டியதானே, சென்ட்ரல் ஸ்கூல் எல்லாத்துலயும் ஹிந்தி கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே இவங்க பதில் கேட்கறாங்க. இந்த டிபேட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க?